ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தார் அப்படிங்கிற செய்தி உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. அது எப்படின்னு உண்மையிலே ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அவர் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிறாரு. இப்போ 4 நாள் முன்னாடி கூட ஒரு மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. திட்ட ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தார். ஸோ உண்மையிலே அவர் இறந்தது அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது. ஆனாலும் ஏன் அதிர்ச்சி கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே விஜயகாந்த் அவர்களை விட வயதானவர்கள், முன்னணி நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இறந்துருந்தால் கூட அதிர்ச்சி இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, அவங்க வயதானவர்கள் அப்படிங்கிறது நம்ம மனதில் தெரியுது. ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வயதானவர் அப்படின்ற உணர்வே வரல. இன்றைக்கி தான் தெரியும் அவருக்கு 71 வயசு ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கிறத எப்போவோ நிறுத்திட்டார். ஆனால் அவர் நிறுத்தும் பொழுது, அதாவது அரசியல் கட்சி அதில் தீவிரமானவொடனே படம் நடிக்கிறத நிறுத்திட்டார். அநேகமாக சொக்கத்தங்கம் அந்த டைமில் நிறுத்திட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்குமே அவர் இளமையாக தான் தெரிஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்தில் ஃபைட் சீன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. வேறு யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக ஒல்லியாக இருக்கிறவங்க அவர் ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணால் கூட நம்ம அந்தளவுக்கு ஆச்சரியப்பட மாட்டோம். அவர் ஒல்லியாக இருக்க மாட்டார் இல்லையா, கட்டுமஸ்தாக இருப்பார். அதோடு சர்வசாதாரணமாக ஒரு செவுத்தில் காலை வச்சு ஒரு 2 ஸ்டெப்பு செவுத்தில் வச்சு இப்படி சுற்றி அடிப்பார். அப்புறம் பின்பக்கமாக காலை தூக்கி அடிப்பார். அது சர்வசாதாரணமாக அவர் பண்ணுவார். அவருடைய எல்லா படங்கள்லையுமே அது வரும். ஸோ அதை மற்றவர்கள் இமிட்டேட் பண்ணாலுமே கூட ரொம்ப கஷ்டப்படுறது தெரியும். இவர் அப்படி சர்வசாதாரணமாக அதை பண்ணுவார். அதேமாதிரி படத்தில் அவர் குறிப்பாக இந்த கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள்லாம் அவருடைய தமிழ் உச்சரிப்பே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை கேட்டாலே தமிழ் இவ்வளோ இனிமையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கம்பீரமாக இருக்கும். அவருடைய குரலே அப்படி சிம்மக்குரல்னுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். அம்மன் கோயில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால், இது போன்ற படங்களில் அவர் சாஃப்டான ரோல் பண்ணியும் பயங்கர ஹிட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் புலன் விசாரணை, அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி, ஒரு போலீஸ், இந்த மாதிரியே இருந்தது. தொடர்ந்து ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்போவுமே எல்லாமே ஓட தான் செஞ்சது. அதில் ஒரு டெரராகவே அவர் இருப்பார். ஆனால் அப்படியே கண்டினியூஸாக நடிச்சுட்டு திடீர்னு வானத்தை போல அப்படிங்கிற ஒரு படத்தில் அவ்வளோ சாதுவாக நடித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்து ஆச்சரியப்படாதவங்களே கிடையாது. அவர் எப்படி இப்படி இவ்வளோ சாதுவாக நடிக்க முடியும் அப்படின்னு. அது பயங்கர ஹிட்டும் ஆச்சு. ரஜினிகாந்த் நிறைய அந்த பாஷா படத்துலேருந்தே அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது ஒரு படத்துலையும் டைலாகே வைப்பார். நான் எப்போ வருவேன்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவேன், இந்த மாதிரி டைலாகே வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த் டக்குன்னு எதுவும் அதை பற்றிலாம் சொல்லாமல் டக்குன்னு அரசியலுக்கு வந்தார். நிறைய ஓட்டு வாங்கி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவே மாறினார். தீவிரமான எதிர்க்கட்சியாக இருந்தார். ஜெயலலிதா அவர்களையும் பயங்கரமாக விமர்சிச்சிருக்கிறாரு, கலைஞர் அவர்களையும் பயங்கரமாக விமர்சிச்சிருக்கிறார். ஸோ அது எல்லாமே இப்போ பயங்கரமாக வைரல் ஆகுது. இந்த ஜாதகம் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களை பார்த்திங்கன்னா இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 படம் சரியாக போகாமல், யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம, திடீர்னு ஒரு படம் சட்டம் ஒரு இருட்டரு ஏதோ ஒரு படம் பயங்கர ஹிட் ஆகி அப்போத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் இப்போ நடந்த சம்பவம் யாராலையும் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில் இப்படி ஆவார் அப்படின்னு. குறிப்பாக அவர் விஜயகாந்த் அப்படின்னாலே அவருடைய நெருங்கிய நண்பர் ராவுத்தர், அவரை குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. ஸோ அவரும் விஜயகாந்த் அவர்களும் தான் அவங்க சொந்த ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. படத்தில் விஜயகாந்தை ஹீரோ ஆக்கணுன்ட்டு வராங்க. அதுதான் பெரிய விஷயம். 2 பேருமே சினிமாவை ஹீரோ ஆகணுன்ற வரல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா? ஏன்னா விஜயகாந்தை விட ராவுத்தர் அவர்கள் நல்ல கலராகவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி விஜயகாந்தை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட் தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு இந்த வேலை போய் செஞ்சுட்டு வந்துடும், அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்.
ஸோ அது மட்டும் இருந்தால் சினிமா துறையிலையோ அரசியல் துறையிலையோ ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ அவருக்கு பக்க பலமாக இருந்தது வந்து ராவுத்தர் அவர்கள். அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். வரவு செலவு கணக்கு, ஒரு மேனேஜராக இருந்து சம்பளம் பேசுகிறதுலேருந்து எல்லாமே, இந்த படம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் விஜயகாந்தோடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், மியூசிக்லாம் இப்படி தான் போடணும், இந்த அளவுக்கு அவருடைய பங்கு இருந்திருக்கு. அவருடைய ராவுத்தர் ஃபிலிம்ஸில் தான் ஒரு டைம் வந்து விஜயகாந்தோடைய படங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த நேரம்லாம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாகவே விஜயகாந்த் பேசப்பட்டார். ஒரு தடவை விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும்போது எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை கேட்கும்போது, எனக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும்னா ராவுத்தரை பார்த்து. ஸோ இது வந்து அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சா, அது எப்படி எவ்வளோ சம்பளம் வாங்குறன்னு கூட தெரியாது, எதுவுமே அவருக்கு தெரியாதான். ஸோ விஜயகாந்த், ராவுத்தர் 2 பேருக்குமே ஒரு காமனான ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ அவருடைய ஆஃபீஸில் வந்து எப்போ வந்தாலும் ஒரு நாளைக்கு 200-300 பேர் சாப்பிட்டுட்டு போவாங்களாம் ஃப்ரீயாகவே. ஸோ எப்பயுமே வந்து உணவு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். ஸோ குறிப்பாக விஜயகாந்த், நான் வந்து கள்ளக்குறிச்சியில் படிக்கும்போது அங்கே சுற்றி கிராமங்கள் தான். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் அந்த சொக்கத்தங்கம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் பொழுது சுற்றி பற்றி இருக்கிற கிராமத்திலேருந்து பார்த்திங்கன்னா லாரியில், வேனில் வந்து இறங்குவாங்க படம் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு திருவிழாவுக்கு தானே அப்படி போவாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் படத்தை பார்க்க வராங்க. அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்து பார்த்துருக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே அவரை பார்த்து ஏதாவது உதவி கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நிறைய பேரை வந்து அவர் படிக்க வச்சுருக்கிறார். டாக்டர் இந்த மாதிரிலாம் படிக்க வச்சுருக்கிறாரு. அதை வந்து அவர் அரசியலில் வந்த பிறகு கூட அதை தன்னடக்கமாக தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து 100 பேர் உதவி கேட்டாங்கன்னா நான் 100 பேருக்கும் உதவி செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதில் ஒரு 5 பேருக்காவது என்னால் உதவி செய்ய முடிஞ்சுதே அப்படின்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், இந்த அரசியலில் வந்த பிறகு அவருக்கு நிறைய அரசியல் நெருக்கடிகள் அதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்ன வருமானத்தில் தானே நீங்கள் வந்து என்னை அச்சுறுத்த முடியும், வேறு எதில் நீங்கள் என்னை அச்சுறுத்த முடியும், என்ன பெரிய காசு, மக்கள் கொடுத்த காசு போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாகும்போது அருணாக்கயிறை கூட அறுத்துட்டு தான் புதைக்கிறாங்க, எதுக்கு காசுன்னு அலையிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ சமீபமாக நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட ராவுத்தர் அவர்கள் இல்லாதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராவுத்தர் அவர்கள் வந்து சமீபமாக இறந்துருக்கிறார். அவர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்காகவே திருமணமே செய்யாமல் வாழ்ந்திருக்கார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை விஜயகாந்தை வந்து பெரிய நடிகராக்கி பார்க்கணும், ஒரு டைமுக்கு அப்புறம் அவரை சிஎம் ஆக்கி பார்க்கணும். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே அதை நோக்கியே வந்தது. அந்த வசனங்கள் எல்லாம் சமூக பிரச்சனை, சமூக சிந்தனை, இதை பற்றியே தான் இருக்கும் தொடர்ந்து. அது இல்லாமல் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அந்த பூந்தோட்ட காவல்காரன் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு விஜயகாந்த் வந்து தொடர்ந்து ஒரு நடிகை கூடவே நடிக்கிறார். ஸோ அந்த நடிகைக்கும் அவருக்கும் லவ் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. அந்த நேரம் வந்து ராவுத்தர் வந்து அதை தடுக்கிறாராம், நீ இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற, இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. அவர் கூட இருந்த லியாகத் அலி கான் நிறைய பேர் சேர்ந்து வந்து அதை தடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக லவ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தலையிட மாட்டாங்க, தலையிட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்காக அவர் அதையே கட் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பிரேமலதாவை வந்து ராவுத்தர் அவர்கள் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேமலதா வந்த பிறகு தான் ராவுத்தரை வந்து விஜயகாந்த்கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த நிறைய பேர், விஜயகாந்துக்கு நெருக்கமாக இருந்த எல்லா நண்பர்களையும் பிரிச்சுட்டாங்க. அதேமாதிரி விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்கா, அண்ணி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோருமே வெளியேற்றிட்டாங்க. அந்த கண்ட்ரோலை வந்து பிரேமலதா, அவங்க தம்பி, இவங்க குடும்பத்தினர் கைப்பற்றிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய காரணம் விஜயகாந்த் அவர்களை வந்து அரசியலில் வந்து வழிநடத்த யாரும் இல்லாததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க டாமினேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு அவரே ராவுத்தர் அவர்களை விலகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு டைமுக்கு அப்புறம் ராவுத்தரை பார்க்கறதுக்கு கூட விஜயகாந்துக்கு அனுமதி கொடுக்கல. கடைசியில் இறந்த பிறகு தான் அவர் பார்க்க வந்து அழுதார் அப்படின்றாங்க. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரில. ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாகவே நிறைய பேர் பேசும்போது இப்போ விஜயகாந்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நடிகர் ராதா ரவி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் பல வருஷமாக ட்ரை பண்ணுறேன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க, எனக்கு அனுமதியை கொடுக்க மாட்டுறாங்கன்றார். ஸோ அதேமாரி எஸ்ஏ சந்திரசேகரன், அதாவது விஜயகாந்தை வளர்த்து விட்டதில் இப்போ ரஜினி கமலுக்கு எப்படி கே பாலச்சந்தர் அவர்களோ அந்த மாதிரி விஜயகாந்தை வளர்த்து விட்டதில் முக்கியமான பங்கு, முதன்மையான பங்கு வந்து நடிகர் விஜயோடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகருக்கு இருக்குது. ஸோ அவரே சொல்கிறாரு, நான் விஜயகாந்தை பார்த்து கட்டி பிடிக்கணும், என் அன்பை வெளிப்படுத்தணும், நான் 2 வருஷமாக ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு அனுமதியே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். ஸோ விஜயகாந்துக்கு க்ளோஸ் ஆனவங்களெல்லாம் விஜயகாந்த் கிட்ட வந்து நெருங்கவே விடாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே இல்லை. ஸோ ரஜினி அவர்கள் மட்டும்தான் போய் சந்திச்சிருக்கிறார் ஒரு தடவை. ஆனால் ரஜினி வந்து விஜயகாந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வர்றது கிடையாது இல்லையா, க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவர் இருக்க மாட்டார். இன்னும் கேட்டால் ஒரு தடவை வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க, விஜயகாந்த் இல்லாமலே, அவருக்கு உடம்பு முடியலன்ட்டு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவர் மனசு வந்து லேசாக வச்சுக்கிற, ஒரு அரசியல்லாம் அவருக்கு செட் ஆகாது, அவரை வந்து வற்புறுத்தி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த மேடையிலே சொன்னாங்க. ஸோ இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நல்லவங்களுக்கெலாம் அரசியல் செட் ஆகாது, அதனால தான் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை இவ்வளோ மோசமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் நிறைய உதவி பண்ணதுக்கு பின்னாடி இருந்து பண்ணது வந்து ராவுத்தர் அவர்கள். ஆனால் பேர் வந்து விஜயகாந்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ஸோ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு வந்து உண்மையிலே விஜயகாந்தோடைய ஆசைதான் காரணமா, அல்லது அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களுடைய ஆசைதான் காரணமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் அரசியல் ஆரம்பித்து பொது நிகழ்ச்சியில் பேசுகிற அதே டைம் பிரேமலதா அவர்களும் பேசினாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே வந்து விஜயகாந்தை விட பிரேமலதா தான் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜென்ரலாக விஜயகாந்த் அவர்களை எல்லாம் பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, மற்ற கட்சிக்காரங்க, அவங்களால கூட பிரேமலதா அவர்கள் பேசுகிறத வந்து கேட்காம இருக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதியாக ஆரம்பத்திலே அவங்க பேசுனாங்க. அது வந்து எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் இல்லையா. வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க திடீர்னு எப்படி இப்படியெல்லாம் அரசியல் பேச முடியுது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. ஸோ ஒருவேளை அந்த நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் கூட விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நலன் கருதி இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சந்திக்க விடலை அப்படின்னா, 4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸின் உச்சக்கட்டத்தில் இருந்தவரை பொது நிகழ்ச்சியில் அத்தனை பேர் முன்னாடி உட்கார வச்சது ஏன்? ஏன்னா அது வந்து பார்க்குற எல்லாருமே அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, பாவம் அவரை இப்படி சித்திரவதை பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, இதுதான் இருந்துச்சு. உண்மையிலே அதுதான் இல்லையா. அவரால் உட்கார முடியல, நிற்க முடியல, இப்படி தொட்டால் பொத்துன்னு விழுறாரு. அது வேறு நிறைய பேர் பின்னாடி இருந்து அவரை தள்ளி விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திருமணம் ஆன பிறகு கெட்ட நட்பை கட் பண்ணால் தப்பில்லை, பட் நல்ல நட்பு கட் பண்ணுறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய இழப்பு. அந்த மாதிரி இழப்பு வந்து விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் வந்து நிஜமாகவே நடந்திருக்குது. ஆனால் ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நடிகையை காதலித்து அதை ராவுத்தர் தடுத்தார் இல்லையா, ஒருவேளை அந்த நடிகையே திருமணம் செஞ்சுருந்தால் கூட அவர் இந்நேரம் முதல்வர் ஆகியிருந்தாலும் ஆகியிருக்கலாம். ஏன்னா அவங்களுமே அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான். ஸோ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 0 ஹேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அரசியலில் வந்து கூட, ஏன்னா அரசியலுக்கு வந்தாலே எதிரிகள் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர் இறந்த உடனே எல்லா கட்சிக்காரங்களுமே அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, அண்ணாமலை நேரிலே போய் இருக்கிறாரு. அவருக்கு பீச்சில் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு அண்ணாமலை கோரிக்கையும் வச்சுருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்து நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே விஜயகாந்த் அவர்கள் தான், என் பையனுக்கு பேர் வச்சதே விஜயகாந்த் அவர்கள் தான், என்னுடைய கடனெல்லாம் அடித்தது அவர் தான், எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது இல்லை இப்போ இவ்வளோ சீரியஸாக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்பொழுதே போண்டாமணிக்கு இப்போ சமீபமாக மறைஞ்சார் இல்லையா, அவருக்கு 1 லட்சம் கொடுத்துருக்கிறாருலாம் சொல்கிறாங்க. அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு ஆளுமை கொண்ட தலைவர் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
ஏன்னா அவர் பேசும்பொழுதே தெரியும். தொலைக்காட்சியில் அவர் இன்டர்வியூ கொடுக்கறது, பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது அதை அவர் ஹேண்டில் பண்ணுறதுல அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ அது கூடவே விஜயகாந்தோடைய நண்பர் ராவுத்தர், மற்ற நண்பர்கள் எல்லாமே இருந்திருந்தால் இந்நேரம் கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கலைஞர் ஜெயலலிதாலும் மறைந்த பிறகு அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லாமல் ஒரு வெற்றிடம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்காக அந்த இடத்தை நிரப்புறதுக்காக சீமான் முயற்சி பண்ணார், கமல் அரசியல் தொடங்கினார். யாருமே அந்த இடத்த நெருங்கக்கூட முடியல. விஜயகாந்த் இருந்து கூடவே அவருக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் ப்ளஸ் பிரேமலதா இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவர் சில தவறான டெசிஷன் எடுத்தது ஒரு முக்கியமான காரணம் அவர் அரசியல் பின்னடைவு அடைஞ்சதுக்கு. இன்னொன்று அவர் ஒரு சில இயல்பான குணம், கோபம் வந்தால் டக்குன்னு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது, அது அரசியலுக்கு உகந்தது கிடையாது. அதுவும் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி நாக்கு கடிச்சிட்டு அவர் பேசினது, அது எல்லாமே அவருடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது. ஸோ குறிப்பாக அந்த சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் அப்படி தான் பேசுவார். ஓ என்ன அப்படின்னு பேசுவார். ஸோ அதை இங்கே பத்திரிகையாளர் முன்னாடி பேசும்போது அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த இயல்பு, ஸோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இது என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா, இது அவர் இயல்பாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற அந்த ஸ்டைலில் பேசுறது, அந்த பதவியிலேருந்து அது பேசும்போது அது நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அறிவித்து கொஞ்ச நாளில் அவருக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டவுடன் கொரோனாவோ ஏதோ ஒன்று வந்தது. உடனே நான் இந்த உடல்நிலை காரணத்தினால நான் அரசியலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ கொஞ்சம் ரசிகர்கள் வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஒன்றும் அரசியலில் எலெக்ஷன்லாம் நிற்கலை. அது ஒரு வரப்பிரசாதம் உண்மையிலே. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் எலெக்ஷனில் நின்று நிறைய ஓட்டெல்லாம் பெற்ற காரணத்தினால அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. உடல்நிலை மோசமாகுது. ஃபஸ்ட்டு அந்த பேசுகிற அந்த வாய் குரழ ஆரம்பிக்குது, இழுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைமுக்கு அப்புறம் அவரால் பேசவே முடியாத ஒரு நிலை, அதாவது அவர் பேசினா சுத்தமாரும் புரியாத ஒரு நிலை. ஆனால் அந்த நேரத்துலையும் அவரை மேடையில் பேச விட்டாங்க. ஸோ ஒரு விதத்தில் அது ஒரு சித்திரவதை தான். அவர் விரும்பி பண்ணாரா அல்லது வலுக்கட்டாயத்தினால் பண்ணாரா அப்படின்னு தெரியல. ஆனால் இதற்கு முன்பு அரசியலில் அவர் தொட்ட அந்த உயரம் அவரை பின்வாங்க விடலை. அதுவே அவருக்கு சாபமாக ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடைசியில் அவர் உயிர் பிரிகிற வரைக்கும் நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன் அவரும் சொல்லலை, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் சொல்லலை. அந்த முடிவை எப்போ எடுத்திருந்தாலும் அவர் உயிர் பிழைத்திருப்பார். விஜயகாந்தோடைய உடல் அவருடைய வீட்டுக்கு வரும்போது அவருடைய மகன்கள் அழுகுறாங்க. அதில் ஒரு மகன் பார்த்தா அப்படியே சின்ன வயசில் விஜயகாந்தை பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு திருமணமே ஒரு தடையாகவும் அமையும். ஏன்னா அங்கே கூட இருக்கிறவங்களே அதே பதவிக்கு ஆசைப்பட்டால் என்ன ஆகும்? இப்போ எம்ஜிஆர் முன்னாடி வர்றதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் செய்கிற எதுலேயுமே ஜானகி தலையிடலை இல்லையா? அவர் பண்ணுற தர்மத்தையும் அவங்க கேள்வி கேட்கல, எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் அவங்களுக்கு கூட ஒரு ஒய்ஃபாக மட்டும் இருந்தாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இது எல்லாருக்குமே பொருந்தும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் எப்போ கூட இருக்கிறவங்களுக்கும் அதே ஆசை வருதோ அப்போ அது டேஞ்சராக மாறிடுது. அதனால தானோ என்னவோ தெரியல, இப்போ இந்த மாதிரி தலைவராக வர்றது காமராஜராக இருக்கட்டும், ஜெயலலிதா கூட திருமணம் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது நரேந்திர மோடி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், இவங்கெல்லாம் திருமணம் செய்யாமலே இருக்கிறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது விஜயகாந்த் இறந்தது ஒரு வேதனையை எல்லோருக்கும் கொடுத்தாலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இது உண்மையில் துக்கமான சம்பவம் இல்லை. அந்த துக்கமான உடலிலிருந்து விடுதலை அடைந்தது உண்மையில் சந்தோஷமான விஷயம்தான் இல்லையா? அவர் அடுத்த ஜென்மம் எடுக்க போயிட்டார். அவர் செய்த தர்மத்திற்கான, நிறைய பேர் சொல்கிறாங்களே செய்த தர்மமெல்லாம் அவரை காப்பாற்றலையா அப்படின்லாம் கேட்குறாங்க. தர்மம் அவர் கூடவே தான் இருக்கும். அவர் அந்த உடல்லே இருக்க போகிறதில்ல எப்போவுமே இல்லையா? அவர் இன்னொரு உடலுக்கு போகணும். ஸோ அந்த உடலுக்கு போகிறதுக்குள்ளே அந்த தர்மத்தையெல்லாம் அவர் அழிச்சிடக்கூடாது. அரசியலில் இருந்தால் எப்படியும் குணம் மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக, வேறு வழி இல்லாமல்.
அப்படி இல்லைன்னா அரசியலில் இருக்கவும் முடியாது. ஸோ அப்படி அவர் மூலமாக எந்த பாவமும் நேரடியாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவர் உடல் நலம் மோசமாக ஆகியிருக்கலாம். அதில் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களும் அழிக்கப்பட்டு இருக்கும். ஸோ இப்போ கண்டிப்பாக அவர் மிக உயர்ந்த குடும்பத்தில், நல்ல குணம் நிரம்பியவர்கள் மற்றும் நல்ல பணக்கார குடும்பத்தில் தான் அவர் பிறந்திருப்பார். ஸோ அதனால் உடல் தான் போச்சு, உடலுக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு கிடையாது. அது ஒரு நல்ல உடலை எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ அதனால் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்காக அழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில தவறுகளை நாமும் செய்யாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதேமாரி பிரேமலதா அவர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் அவங்க கட்சிக்கு பிடிக்காத மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்கிற பழியாக கூட இருக்கலாம். இப்போ அந்த கட்சி முழு பொறுப்பு அவங்க கையில் இருக்குது. ஸோ விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக முதல்வராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தது சில வருடங்களில் பொய்த்து விட்டது. அதே மாதிரி இனி தேமுதிக தலை தூக்க வாய்ப்பே கிடையாது, அந்த கட்சியே இறந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிற இந்த நேரத்தில் அதை அப்படியே தலைகீழாகவும் பிரேமலதா அவர்களும் கூடவே காலமும் அவருக்கு சப்போர்ட்டாகவும் இருந்தால் அந்த அதிசயமும் நடக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் வந்த செய்திகள் எல்லாமே பிரேமலதா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் விஜயகாந்த் இருந்தார் அப்படின்னு தான் செய்தி வருது. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவுனால கூட இதுவரைக்கு தேமுதிக விழுந்தது காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ முழுக்க முழுக்க பிரேமலதா அவர்கள்கிட்ட கட்டுப்பாடு வந்ததினால் இனி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவரை கூட அரசியலில் மீண்டும் வெற்றி அடையலாம். ஏன்னா கணவன் இவ்வளோ மோசமான உடல்நிலையில் இருக்கும்போது அவரையும் பார்த்துக்கிட்டு அரசியலையும் பார்த்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பயங்கரமான தைரியம் உள்ள பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சிட்டார், திரும்பி அவர் நார்மல் நிலைக்கு வர்ற நிலையே கடந்துட்டார் அப்படிங்கிறது சமீபமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக திடீர்னு அந்த ரொம்ப உருக்கலைந்த ஃபோட்டோ முதல்ல ரிலீஸ் ஆகும்போதே, அது ரிலீஸ் ஆகியே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போவாவது இந்த கடவுளுடைய ஞானத்தை அவருக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? அவர் அரசியலில் ஈடுபடுத்திகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இறைவனுடைய ஞானம், நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறோம், அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறோம், அந்த ஆத்மாவில் நிறைய பாவம் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ துக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஸோ அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ஒரே வழி, ஆத்மாவுடைய தந்தை சிவபெருமான், அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. ஸோ ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு உணர்ந்து அந்த ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் உள்ள பாவங்கள் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். இன்னும் அன்பாக அவரை நினைக்க நினைக்க வெளி உலக விஷயத்தில் உள்ள பற்று கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் புத்தி விலக ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க இறைவனுடைய நினைவே இருக்கும். அந்த நினைவில் இருந்தபடி உங்களுடைய ஆத்மா உடலை விட்டு பிரிந்தால் அது மீண்டும் இந்த கலியுகத்தில் ஜென்மம் எடுத்து கஷ்டப்படாது, நேரடியாக இறைவனிடம் சென்று இதே பூமி இன்னும் சிறிது வருடத்தில் மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது, சத்தியுக சொர்க்கமாக. ஏன்னா கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் தான் வரும். அங்கே தான் நம்ம ஜென்மம் எடுப்போம், ஆத்மாவை தூய்மையாக்கி இருந்தால். ஸோ அங்கே அடுத்த 2500 வருஷத்துக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது, ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. அவ்வளோ ஆரோக்கியமாக, ரொம்ப அழகாக, அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். இப்போ எவ்வளோ செல்வந்தராக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை துக்கப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. எல்லாமே தாவரம் தான் சாப்பிடும், மனிதர்களும் அப்படித்தான் சாப்பிடுவார்கள். ஸோ இப்படித்தான் 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ அதை
அவசியம் கேட்டு பயன்பெறுங்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சதான்னு தெரியல, கிடைச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோருமே, நமக்கு என்ன வயசாக இருந்தாலும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் நமக்கும் இது கடைசி நேரம்தான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்திலே இந்த பூமி அழிந்து சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ அதோடைய அறிகுறி நீங்கள் பார்க்கலையா? திடீர்னு வெள்ளம் பயங்கரமாக வர்றதை பார்க்குறோமே இல்லையா? மழையே பெய்யாத இடத்துலலாம் பிச்சு உதறது மழை. ஒரு பக்கம் என்னென்னா அமேசான் காடு வறண்டு போகுது, எப்பயுமே வற்றாத நதி அது வறண்டு போகுது. ஒரு பக்கம் அப்படி ஒரு வறட்சி, இன்னொரு பக்கம் வெள்ளம் புயல், இப்படி ஒரு அழிவு நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, புதுசாக நோய் வந்துட்டு இருக்குது. ஸோ எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்மளுடைய உயிர் பிரியும். அதற்கு முன் முடிந்த அளவுக்கு சிவபெருமானை நினைவு செய்வோம். இறைவன் கொடுக்குற ஞானமாகிய அந்த முரளியை தினம் படித்து அதை மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த முரளி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் படித்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.